உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யோ, என்னயா இது? தண்ணி இம்மா கலங்கலா இருக்குது. இது தண்ணில ராணி, பதுனி. காட்டுக்குள்ள ஒருத்தவங்க வித்துட்டு போனாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க குடிங்க. பாத்து பாத்து. அறிவு இருக்கா உனக்கு? என்னம்மா ராணி? அப்பா, என்னடா பண்ற இவ? தண்ணி குடு. தண்ணி இல்லையா? என்னது இது? என்னது? இருங்க தாத்தா. தாத்தா காட்டுங்க. என்னமா பண்ற? நீ விடுங்க. ஆமா, நான் வாங்கிட்டு வந்த பதனியை தட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஏதோ இலைய கசக்கி சாறு கொடுத்துட்டு இருக்க. நான் கொண்டு வந்த இலைங்க பேரு தாகம் வரட்டின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டு உள்ளார சித்தருங்க அன்னும் ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி காட்டு உள்ளார இருக்கிற சில மூலிகைங்க தான். அதெல்லாம் சரி, எப்பவுமே நீ பண்றதா கரெக்ட்ங்கிற மாதிரி எதுக்காக நான் கொண்டு வந்த பதனியை தட்டி விட்ட? முதல்ல நீ அதை சொல்லு. முதல்ல அங்க பாரியா. நீ வாங்கிக்கணும் வந்தது ஒரிஜினல் பதனின்னா இந்நேரம் அத்தை சுத்தி ஆயிரக்கணக்குல எறும்பு வந்து மொச்சிருக்கணும். நாம அந்த சித்தர் குடிலுக்கு போறத தடுக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்னு அந்த குறி சொன்ன பொண்ணு சொல்லிச்சு. தாயி, நீ போற வழியெல்லாம் தடைக்கற்கள் நிறைய வரலாம். நீ பிடிமன் சித்தரை போய் பாக்குற வரைக்கும் நீ உன் கண்ணையும் நம்பாத, ஏன் உன் நிழல கூட நம்பாத. உன் கண்ணுதில என்ன நடந்தாலும் சரி, அதற்கு எதிர்வினையாதான் நீ செய்யணும். உன்னை அலைக்கழிக்கவும் உன்னை திசை திருப்பவும் உன்னை சுத்தி நிறைய முயற்சிகள் நடக்கும். ஆனா யார் என்ன சொன்னாலும் நீ அதற்கு எதிராதான் செய்யணும். உன் குடும்பத்தை காப்பாத்துற முயற்சியில அதுக்கு எடுக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். உனக்கு அந்த தொம்மதி பெத்தம்மாவோட அருள்வாக்கு இருக்கு. நீ அதுபடி நடந்துக்கோ. உன் மனசுக்குள்ளார அந்த தொம்மதி பெத்தம்மா உனக்கு வழி காட்டுவா. நல்லதோ கெட்டதோ அதை தாங்கிக்கிற சக்தி உன் மனசுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால உன் மனசு சொல்றத மட்டும் செய். ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. சாமி, எப்படியாவது எங்க தாத்தா பாட்டியை காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி சாமி, அவரை போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. அம்மா, ஐயா வாமா. மெதுவா இருங்க ஐயா. ஐயோ, பார்த்து வாங்க. முடியலம்மா, ரொம்ப வலிக்குது. சரியாயிடுமா? பாட்டி வாங்க. முடியலடா. என்ன சித்தர் சாமி, நீங்க எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துனே இருக்கிறீங்க.
தம்பி ஆ? இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. சரிங்க சாமி. போங்க. பார்த்து வாங்க. அம்மா ஐயோ ஐயோ சாதாரண பாம்பு 100 வருஷம் 200 வருஷம் எல்லாம் தவம் செஞ்சு அதோட பலனாதான் இச்சாதாரி நாகமா மாறும். எப்ப இச்சாதாரி நாகமா மாறுதோ அப்பவே இந்த 7 லோகத்துல இருக்கிற அசுரர்களும் அதுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அதனாலதான் அது எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அத நினைச்ச உருவத்தை எடுக்க முடியுது. இந்த பூமிக்கு கீழே ஒரு பாதாள உலகம் இருக்கு. அது 7 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால லோகத்துல அசுரன் நமுச்சியாலும், சுதள லோகத்துல அசுர மகாஜாமனாலும், விழாத லோகத்துல அசுர பிரகலாதனாலும், கஸ்பத்து லோகத்துல அசுர கால நேமியாலும், மகாதல லோகத்துல அசுர விரோசனாலும், ஸ்ரீதல லோகத்துல அசுர கேசரியாலும், கடைசியா அதுக்கும் கீழே இருக்கிற இந்த 6 லோகத்துக்கும் தலைமை லோகமா இருக்கிற பாதாள லோகத்தை அசுர பலியாலும் இப்ப வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்கு. நீங்க பிடாரனை வர வச்சு ராஜமகுடிய ஊதி அந்த இச்சாதாரிய அடக்கிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த இச்சாதாரிக்கு அந்த 7 லோகத்துல இருக்கிற அசுரர்களோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அது எந்த இடத்துல அடப்பட்டு கிடந்தாலும் அத மனசுல யார் அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கோ, அதோட மரண சாசனத்துல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட கனவுலையும் போய் தன் நிலைய மறக்க செஞ்சிடும். இப்ப இந்த 3 பேரும் தன் நிலையில இல்ல. சித்தர் சாமி, நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன். ஆ? கொஞ்சம் முன்னாடி வாங்க. கைய நீட்டுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.